அமெரிக்கா சொன்னா எதையும் கேட்கக்கூடிய ஒரு ரெஜிமெண்டாக இந்தியாவினுடைய அரசு இருக்கிற போது இந்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்க முடியாது. குறிப்பாக அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளரின் முன்னாள் ஆலோசகரான டக்ளஸ் மெக்ரிரேகர் என்கிறவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல அவருடைய இன்டர்வியூ இன்றைக்கு ஒன் அமெரிக்கா நியூஸ் நெட்வொர்க்ல வெளியாகி இருக்கிறது. இதைத்தான் அல் ஜசீராவும் மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க. இந்த நியூஸ்ல அவர் என்ன சொல்றாரு கேட்டா, மோதலுக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் இந்தியாவினுடைய துறைமுகங்களையும் பயன்படுத்துகிறது என்கிற தகவலை சொல்லியிருக்கிறார். எனவே இந்தியாவினுடைய துறைமுகத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவுடைய அனுமதியோடு அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்தியா தெரியாது என்று சொல்வது பச்சை போய். அண்மையில் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு போய் வந்த கதைகள் நமக்கு தெரியும், செய்திகள் எல்லாம் தெரியும். இஸ்ரேலோட ஒப்பந்தங்கள் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு முன்பதாக ஈரான்ல ஒரு பெரிய போர்ட் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த போர்ட்டை கூட ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல காசு ஒதுக்கினவங்க இந்த பட்ஜெட்ல காசும் கூட ஒதுக்கல. இப்படியான சூழல்களுக்கு மத்தியில தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. எனவே ஈரானுடைய ராணுவ கப்பல் மீதான தாக்குதல் இந்தியாவுக்கு தெரியாமல் நடக்கவில்லை. இந்தியாவும் இணைந்து இதிலே சூழ்ச்சி செய்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் இலங்கையினுடைய ராணுவம் மனிதாபிமான ரீதியாக உடனடியாக அவர்களை காப்பாற்றி தற்போது மீதி இருக்கக்கூடிய 30 சகோதரர்கள் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அதிசீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கிட்டத்தட்ட 80 அல்லது 86 ஜனாசாக்கள் இருக்கக்கூடிய நிலையில சில சகோதரர் இந்த ஜனாசாக்கள் எங்கு அடக்கப்படும், அவங்க இலங்கையில் அடக்குவாங்களா அல்லது ஈரானுக்கு கொண்டு போயிருவாங்களா என்றெல்லாம் தொலைபேசி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முதலாவது விஷயம் என்னன்னா, ஒரு நாடு என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய ஜனாசாக்களை எங்க நாட்டுக்கு அனுப்பிடுங்க என்று சொன்னா அங்கதான் அனுப்புவாங்க. இல்ல முறைப்படி இங்க அடக்குங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்க அடக்கிடுவாங்க. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி எல்லாம் இந்த மாதிரி ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இலங்கையில மரணிக்கிற போது இலங்கையிலே அடக்கம் செய்யப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஈரான் சொல்லுமாக இருந்தால் அவர்கள் முறைப்படி இலங்கையில் அடக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல அவங்களை எங்களுக்கு தாங்க என்று சொன்னா கொடுக்கிற வரைக்கும் அவங்களை இங்க ஃப்ரீஸ் பண்ணி வைக்க வேண்டி வரும். அவருடைய பாடியை ஜனாசாவை ஃப்ரீஸ் பண்ணி வைக்க வேண்டி வரும். அதற்குரிய ஏற்பாடுகளை இலங்கை அரசு மேற்கொள்ளும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சர்வதேச ஒப்பந்த பிரகாரம் ஈரானோடு இருக்கக்கூடிய நல்லுறவு பிரகாரம் அந்த வேலைகளை அவர்கள் செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அது தொடர்பான செய்திகள் வரும்போது உங்களோடு அதையும் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரம் 2 ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட சரக்கு கப்பலில் இருந்து 24 பேரை மீட்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு ஓமான் சொல்லி இருக்கிறது. ஓமானுடைய கடற்பரப்புன்னு சொன்னா ஹொர்முஸ் பகுதிகளில் இன்றைக்கும் ஒரு கப்பலை ஈரானுடைய IRGC தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறது. அந்த கப்பலில் இருந்த 24 பேர் மீட்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே